இவ்வளோ ஜீவோ போட்டிருக்கோமே ஏன் வந்து நடக்கலின்னு ஏதாவது பள்ளி கல்வித்துறை யோசிச்சிருக்கா? கிடையாது. ஏன்னா அதுக்கு அது அக்கறை கிடையாது. ஒரு இன்சிடென்ட். மாண்புமிகு அமைச்சரே வந்து 200க்கு மேற்பட்ட சொல்றாங்க, அதில் 40 பேர் வந்து நாங்கள் தண்டிக்க போகிறோம். நான் என்ன கேட்குறேன், தண்டனையில் நடக்காமல் இருப்பது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பள்ளியில் பாலியல் வன்முறையா ஒரு ஜீவோ போடு. ஒரு பள்ளியில் வந்து ஆன்லைனில் நிறைய பள்ளிக்கூடத்தில் அபியூஸ் பண்ண அந்த கொரோனா காலத்தில் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ். அடுத்து வந்து பள்ளிக்கூடத்தில் ஜாதி பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ். எத்தனை கைட்லைன்ஸ் நீங்கள் போடுவீங்க? பள்ளிகளில் பாலியல் வன்முறை நடந்தால் அவங்க சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும், அவங்க டெர்மினேஷன் பண்ணப்படுவாங்க. எத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க? 2012 21 வரைக்கும் ஒரு அரசாங்கம் இருந்துச்சு. அந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யல. 2021 இந்த அரசாங்கம் வந்திருக்கு. 2 அரசாங்கம் செய்யல. நீங்க ரோபாட்டிக்ஸ் கிளாஸ் பாக்குறீங்க, கர்நாடிக் சங்கீதம் பாக்குறீங்க, நீங்க வந்து மியூசிக் கிளாஸ் பாக்குறீங்க, கராத்தே கிளாஸ் பாக்குறீங்க பள்ளிக்கூடத்துல. அதெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடம் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கான்னு பாருங்க. டைலாக் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கவர் வந்து குழந்தைகள் உரிமை செயல்பாட்டாளர் தேவனே அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீப காலமாகவே நம்ம நியூஸ் சேனல் திறந்தாலே பள்ளி மாணவிகள் மேலே அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பள்ளிகள் மட்டுமில்ல, எல்லா இடங்களிலும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுக்கான வன்முறை வடிவங்களை வந்து உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, புறக்கணிப்பு ரீதியான வன்முறை, தொழில்நுட்ப ரீதியான வன்முறை, இந்த 5 வன்முறையை தான் சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ், செக்ஸுவல் அப்யூஸ், நெக்லெக்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் அப்யூஸ். இந்த 5 அப்யூஸில் வந்து எல்லா விதமான அப்யூஸ் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதிகப்படியான அப்யூஸ் வந்து இப்போ வந்து செக்ஸுவல் அப்யூஸில் இருக்குது. இப்போ இந்த செக்ஸுவல் அப்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிற அப்யூஸ் அதுக்குள்ளே வந்துடும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, புறக்கணிப்பு ரீதியாக எல்லாமே வந்துடும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பள்ளிகளில் வந்து குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்பது மிகவும் ஆபத்து, கண்டிக்கத்தக்கது, கவலைக்குரியது. ஏன்னா வந்து 2ஆம் பெற்றோர்கள் தான் பள்ளி. பகல் முழுதும் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, இரவு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா அப்பாக்களை விட, பெற்றோர்களை விட அதிகமான மரியாதை ஆசிரியர்கள் தான் இருக்குது. ஆசிரியர்கள் ரோல் மாடலாக இருக்காங்க. இப்போ நிறையா என்னை போன்ற சமூகம் யாரை கேட்டாலும் அவருக்கு ஒரு ரோல் மாடல். ஆனால் இன்றைக்கி வந்து ஆசிரியர்களே தவறாக இருக்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப அதில் மாதா பிதா குரு அப்படிங்கிற நமக்கு எவ்வளோ. அப்போ இது தொடர்ந்து அதிகரித்து வருதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். எல்லா இடங்களில் இருக்குது. ஆனால் ஏன் வந்து பள்ளிக்கூடத்தை நம்ம நினைக்கிறோன்னா அவங்கெல்லாம் ஒரு முன் உதாரணம், ரோல் மாடல்ஸ். நீங்கள் போக்சோ சட்டம் 2012 வந்த சட்டத்தில் வந்து சாதாரண ஒரு நபர் பண்ணுவதற்கும் கடமையாளர் பண்ணுறதுக்கும் தண்டனை வேறு. இப்போ சாதாரண ஒரு நபர் பாலியல் உணர்வு பண்ணிட்டார்னா அவருக்கு 7 ஆண்டு, அப்படின்னா கடமையாளர்கள் அப்படின்னு ஒரு செக்ஷன் போடுறோம். அந்த கடமையாளர்கள் சமூக பணியாளர்கள், காவலர்கள், மிலிட்ரி, ஆசிரியர்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்க 3. அப்போ அந்தளவுக்கு கவனத்தில். அப்போ எங்கே கொண்டு போய் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விடுவது? இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்திருக்க வன்முறைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே கொண்டு போய் குழந்தைகளை நான் விடுறது? எங்கே குழந்தை பாதுகாப்பாக இருக்காங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளி விட்டு ஒரு 4 மணிக்கு மேலே, அல்லது தனி வகுப்பு, இந்த டியூஷன்ஸ் எடுக்கிற நேரத்தில், அல்லது வீட்டுக்கு வா, எங்காவது ஒரு தனிமைப்படுத்தி பண்ணுவாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த 2 சம்பவம், மணப்பாறையில் நடந்த சம்பவம், கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம். மணப்பாறையில் நடந்த ஒரு தனியார் பள்ளியில் நடந்தது, கிருஷ்ணகிரி. பள்ளி நேரத்தில் பாலியல் வன்முறை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பள்ளி நேரத்தில் குழந்தைகளை பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க, அது போய் வந்து கழிப்பறையில் போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியும். எங்கே கொண்டு போய் குழந்தைகளை விடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். எல்லாருமே இதை பற்றி சிந்திக்க வேண்டியது. ஏன்னா அவர்கள் குரலற்றவர்கள், அவர்கள் ஆற்றலற்றவர்கள், எளிதில் நாசமாக்கி விடலாம், எளிதில் சூறையாடி விடலாம் என்கிற மனோபாவம் தான். ஏன்னா அவங்களை பேச முடியாது, அவங்க வந்து நாளைக்கு மிரட்டிடலாம். ஏன்னா ஆசிரியர் இந்த பள்ளி போன்ற கட்டமைப்புகளுக்குள்ள வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரம்ங்கிறதுனா பவர். அவங்களுக்கு மார்க்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, கண்ட்ரோல்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த குழந்தை யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற. அப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்கிறார்கள். செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு பார்க்குறது. அப்போ செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு வரும்போது அந்த டெஃபினேஷனை வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்குறோன்னா உடல் உறவு கொள்வது மட்டும்தான் பாலியல் வன்முறைன்னு பார்க்குறோம். அல்ல, போக்சோ சட்டம் ஒரு விரிவாக பேசுது. அதை தொடுதல், தடவுதல், அசிங்கமாக பேசுதல், இரட்டை அர்த்தத்தில் பேசுதல், படங்களை காட்டுதல் அல்ல வீடியோ காட்டுதல்னு ஒரு பெரிய விரிவான. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, பாலியல் வன்முறை அப்படின்னா இந்த உடல் உறவு கொள்வது அல்ல. உடல் உறவு கொள்வது கடைசி இந்த அக்ரெசிவ், கொடூரமானது, அக்ரெசிவாக நடக்கிற செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம துவக்கத்திலேயே இந்த அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது வந்து வன்முறை இருக்காது. ஏன்னா 2012 போக்சோக்கு முன்னாடி 2007 ஒன்றிய அரசாங்கம் சைல்ட் செக்ஸுவல் அபியூஸ் 2007 ஒரு ஆய்வறிக்கை.
அதில் குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவர்லாம் குழந்தை பாலியல் வன்முறை செய்கிறாங்க. அப்போ குழந்தைக்கு நன்கு அறிமுகமான குழந்தை யாரோடு அதிகமாக இயங்குகிறார்களோ அவங்க தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து நம்ம ஆய்வறிக்கையில் போக்சோ சட்டத்தோட கடைசி காலத்தில் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தா 97% குழந்தைக்கு நன்கு அறிமுகம். அப்போ இந்த பள்ளிகளில் பாலியல் வன்முறை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக டாலரேட் பண்ணவே முடியாது. இது மிகப்பெரிய கொடூரமான குற்றம். மாணவர்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதே பள்ளிக்கூடங்கள்ல தான் தொடர்ச்சியா இப்படி வந்து ஆசிரியர்களே மாணவிகள் மேல பாலியல் சீண்டல்ன்றது ஏற்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் உங்களுடைய கேள்வியில் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று பாலியல் வன்முறை குழந்தைகள் நடவது தடுப்பதற்கான ஒரு விஷயம், அது குழந்தைகளுக்கான விஷயம், என்ன செய்யணும். ரெண்டாவது பள்ளிகளில் பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம். இப்போ வந்து பள்ளிகளில் பாலியல் வன்முறை நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து குற்றவாளிகள் தான். அது யாராக இருந்தாலும், நீங்கள் ஆசிரியரோ ஆசிரியர் உதவியாளரோ. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், நடந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சு, போக்சோ பாய்ந்தது அப்படி சொல்லுவோம். அது வந்து நான் வந்து என்னால் வந்து போக்சோ பாய்ந்ததா அப்படின்னா என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 16% தான் கன்விக்ஷன் ரேட். 100 வழக்குகள் பதிஞ்சால் 16 தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்க. நான் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை நான் தொடர்ந்து சொல்லுவது, நீங்கள் வந்து இத்தனை பேர்த்த வந்து பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சரே வந்து 200க்கு மேற்பட்ட சொல்கிறாங்க. அதில் 40 பேர் வந்து நாங்கள் தண்டிக்கப்படுறோம் சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன், தண்டனையில் நடக்காமல் இருப்பது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மேலே எனக்கு ஒரு தொடர் விமர்சனம் வைக்கிறேன்னா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா ஒரு ஜீவோ போட்டுட்டு போயிடுவாங்க. பள்ளியில் பாலியல் வன்முறையா ஒரு ஜீவோ போடு. ஒரு பள்ளியில் வந்து ஆன்லைன் பிரச்சனையா, உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் நிறைய பள்ளிக்கூடத்தில் அப்யூஸ் பண்ண அந்த கொரோனா காலத்தை, அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ். அடுத்து வந்து பள்ளிக்கூடத்தில் ஜாதி பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ். எத்தனை கைட்லைன்ஸ் நீங்கள் போடுவீங்க? அந்த கைட்லைன்ஸ் நடைமுறை நடக்குதா? ஒரு நடந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்குறதா உங்களோட வேலையா? நடக்காமல் இருக்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டா இந்த ஜிஓ எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. ஒரு எஸ்ஓபி அப்படிம்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ், அது எத்தனை இப்படி எடுத்து எண்ணுனீங்கன்னா இவ்வளோ வந்து இருக்கும். அவ்வளோ ஜிஓஸ் என்ன பயன்? இதனால் குறைஞ்சிருக்கா இல்லைங்கிறது இருக்குது. அதை பற்றி மீள் ஆய்வு பண்ணாங்களா? இவ்வளோ ஜிஓ போட்டிருக்கோமே, ஏன் வந்து நடக்கலின்னு ஏதாவது பள்ளிக்கல்வித்துறை யோசிச்சிருக்கா? கிடையாது. ஏன்னா அதுக்கு அது அக்கறை கிடையாது. ஒரு இன்சிடென்ட், பஸ்ஸிலேருந்து ஒரு குழந்தை வருதா பஸ்ஸை போய் எல்லாம் போய் பார்க்குறது, இந்த புத்தி ஃபுல்லாக மோசமான புத்தி, இது மோசமான மனநிலை. இது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை தடுக்கணும்னா குழந்தைகளை பாதுகாக்கணும். பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும். சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ். இது எல்லா விதமான வன்முறை ஒன்றாக்கும். நீங்கள் ஆன்லைன் தனியாக பார்க்க வேண்டியதில்லை, ஃபிசிக்கல் அபியூஸை தனியாக பார்க்க வேண்டியதில்லை, நெக்லெக்ட், ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரச்சனை, அடுத்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த வன்முறை எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலெக்டிவ். இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துறாங்க. போடுங்க பள்ளிகளில் சேஃப் கார்டிங் பாலிசி இன் ஸ்கூல்ஸ், சைல்ட் சேஃப் கார்டிங் பாலிசி இன் ஸ்கூல்ஸ். கேரளாவில் இருக்குது. கர்நாடகா ஏன் பார்க்க மாட்டீங்களா? எல்லாமே இருக்குங்க. பள்ளிக்கூடத்தில் நுழைவதிலிருந்து தொடங்கி டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, சட்டம் தெரியாதுங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிக்க, எனக்கு என்னென்னு தெரியல. என்ன சொல்லுது போக்சோ ஆக்ட்? ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னு ஒருத்தர் தெரிஞ்சு, அது அதனுடைய முதன்மை பொறுப்பாளர் கடமையாளர் தெரிஞ்சு அவர் வந்து அது நடவடிக்கை எடுக்கலைன்னு அவர் தான் குற்றவாளி, அவரும் குற்றவாளி. மேண்டேட் ரிப்போர்ட்டிங் செக்ஷன் 21 வருது போக்சோவில். அப்போ இது எப்படி ஆசிரியர் சொல்கிறது? அப்போ பள்ளி கல்வியாண்டு துவங்கும் போதே இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணி கடைநிலை ஊழியர்லேருந்து தொடங்கி முதல்வர் வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்கள் எல்லாரும் வாசித்து எல்லாரும் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லணும். சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும். அங்கே வெளியே ஒரு ஆட்கள் எப்படி இன்டர்னல் கமிட்டி இருக்கணும், அது வந்து இருக்கணும். அடுத்து என்னென்ன ஜிஓஸ் வருது எல்லாம் இருக்கணும். ஒரு ஹோலிஸ்டிக் புக். இப்போ பாருங்க 2 நாளில் ஒரு ஏதாவது ஒரு ஜிஓ போடுவாங்க. ஒரு அது அந்த ஜிஓ எத்தனை மாதம் கிடக்குது இல்லை. 2012 வேறு எந்த மாநிலத்தில் கிடையாது. அரசாணையம் 121 ஜிஓ 120/2012 என்னென்னா, பள்ளிகளில் பாலியல் வன்முறை நடந்தால் அவங்க சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணப்படும், அவங்க டெர்மினேஷன் பண்ணப்படுவாங்க. எத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள்? 2012 21 வரைக்கும் ஒரு அரசாங்கம் இருந்துச்சு, அந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. 2021 இந்த அரசாங்கம் வந்திருக்கு, 2 அரசாங்கம் செய்யலை. நீங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவங்கள வந்து என்ன நடந்திருக்கோம்? ஒரு பயம் வந்திருக்காதா? ஏன் பண்ணல? 10 பேர் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம், அவங்களோட உரிமை போட்டோம். என்ன நடந்துருக்கு சொல்லிட்டு நீங்கள் 40 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கேங்க. அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாருன்னா நான் பாராட்டுறேன். நான் என்ன கேட்குறேன், நடக்காமல் இருப்பதற்கான வேலை என்ன? அந்த ஆசிரியருக்கு ஆசிரியர் உதவியாக இருக்கல. இது வந்து எல்லா பள்ளி நிறுவனங்களும் பொருந்தும். தனியார் பள்ளி, அரசு பள்ளி, அரசு உதவி பள்ளி. இன்னைக்கு தனியார் பள்ளியோட நிலைமை என்னன்னா, இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் பண்ணிட்டு அந்த பள்ளிக்கூடத்தோடு வெளியேறி வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பண்ணுறது பாலியல் வன்முறை. திருவண்ணாமலையில் போய் மாட்டியிருக்காரு ஒரு வாத்தியார், சென்னையில் பண்ணிட்டு போயிருக்காரு. இங்கே சென்னையிலே தண்டிச்சிருந்தா அவங்க சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணியிருந்தா அங்கே ஒரு 7 குழந்தைய தப்பிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது ஒரு விரிவாக பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறை ஒரு விரிவாக பாருங்கள். இதை பள்ளிக்கல்வித்துறை ஒரு குறுகிய வட்டத்தில் பார்க்காதீங்க. செக்ஸுவலுக்காக இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட், அந்த ப்ரொடெக்ஷனுக்கான எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுங்க.
ஆன்லைன் எக்ஸ்பர்ட் கொடுங்க, இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல் டெவலப் பண்ணுங்க, வர கல்வி ஆண்டில் எல்லா பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு ஓரியன்டேஷன் கொடுங்க, பள்ளிகள் நடைமுறைப்படுத்துங்க, அப்புறம் பாருங்க ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு தெரியல யாராவது சொல்கிறாங்களா. இதை பற்றி இதாக பேசுகிறேன். நான் பள்ளியில் நம்முடைய நான் பெற்றோர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ரோபாட்டிக்ஸ் கிளாஸ் பார்க்குறீங்க, கர்நாடிக் சங்கீதம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து மியூசிக் கிளாஸ் பார்க்குறீங்க, கராத்தே கிளாஸ் பார்க்குறீங்க பள்ளிக்கூடத்தில், அதெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடம் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ஆசிரியருக்கு முன்னாடி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர் சேர்த்ததுக்கு முன்னாடி அவர் பின்புலம் விசாரிக்கப்பட்டிருக்கா, அவர் அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு முன்னாடி கொடுத்துருக்கா, அது தனியார் பள்ளியெலாம் கண்டிப்பாக விசாரிக்கலாம், அதெல்லாம் விசாரிச்சு பண்ணுங்க. இது ஒரு பக்கம். இது பாலியல் தொடர்பான விஷயங்கள் பேசுனா கண்டிப்பாக இன்னைக்கு என் உடல் என் உரிமை, யார் தொடலாம் எங்கு தொடலாம். இன்னைக்கு வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாடப்புத்தகத்தில் வந்தால் மூடி படிக்காதுன்றாங்க. அடுத்து வந்து பாடப்புத்தகத்தை தாண்டி வேற எங்காவது போய் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தராங்களா, வீட்லேயும் சொல்லித்தரதில்ல. இந்த குழந்தை எப்படி கற்றுக்குவாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏதாவது கண்ட இடத்துல முன்னாடிலாம் புத்தகம் படிச்சுட்டு கிடந்தாங்க, நாங்கள் படிக்கிறனால புத்தகத்தை படிக்க மஞ்சள் புத்தகத்தை படிப்பாங்க, அதில் இருந்து போவோம். இப்போ எல்லாமே கைக்குள் உலகம். இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் வந்துருச்சு. யார் சொல்லித்தரது? உடனே எல்லாரும் வந்து கலாச்சாரம் மீறின இல்லை. இன்னைக்கு யார் சொல்லித்தரதுங்க? என் உடல் என் உரிமை. ஒரு மீட்டிங்கில் ஒரு பாப்பா வந்து கல்லூரி முதல் மாணவி சொல்கிறாங்க, நான் வந்து போய் என்னால் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டேன், ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நான் கர்ப்பமாகன்னு நினச்சிட்டு போய் நான் போய் தப்பாக நடந்துட்டேன். யார் சொல்லித்தரது? செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ், பாலின சார்ந்த கல்விகளை கண்டிப்பாக பள்ளியில் கொடுத்தான் ஆகணும். இன்னைக்கு நிர்பந்தம், இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு வந்து செக்ஸ் என்பது புதிரும் அல்ல புனிதம் அல்ல. இந்த டிவியில் உட்காந்து விவாதிப்பானுங்க. செக்ஸ் என்பது இயற்கையானது, இயல்பானது, எல்லா மனுஷனுக்கு இருக்கும். அதை எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுக்குறோமா, நெறிப்படுத்த சொல்லிக் கொடுக்குறோமா? அப்போ அந்த செக்ஸ் எஜுகேஷன் என்பது நீ கண்டிப்பாக வேணும். அதை பேரை மாற்றிங்க. நீங்கள் வந்து எந்த மதத்துக்கோ எந்த இதத்துக்களும் கிடையாது. அப்போ இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று, பள்ளிகளில் பாலின சமத்துவம், பாலின நீதி, பாலினம் சார்ந்த கல்விகள் கொண்டு வரணும், வாழ்க்கை திறன் கல்வி கொண்டு வரணும். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட், சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ் உடனடியாக உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும். ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுவதுமே இந்த சட்டங்கள் வந்து இன்னும் கடுமையாக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்குங்க, போக்சோ போன்ற ஒரு விரிவான சட்டம் அதுவே போதும். இப்போ நீங்கள் போக்சோ சட்டத்தில் 12 வயசுக்குள்ள பாலியல் வன்முறை கொலை பண்ணிட்டா நீங்கள் வந்து தூக்கு தண்டனை. போன மாதம் வந்து சட்டமன்றத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தமிழ்நாட்டில் இருக்க ரூல்ஸில் டெத் பெனால்ட்டி கொண்டு வந்துட்டாங்க. மரண தண்டனை கொடுக்கறதுனால குற்றம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து போக்சோ ஆக்டில் வந்து 12 வயசுக்குள்ள தூக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே இந்தியாவில் 7 இடத்தில் பாலியல் வன்முறை நடந்துச்சு. அப்போ வந்து நம்மளுடைய ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு பக்கத்தில் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறனா குற்றம் குறைஞ்சிச்சா? குற்றம் குறையில. அப்போ நம்முடைய விஷயம் சட்ட அமலாக்கம் இன்றைக்கி கோட்டை விட்டுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்துங்க 2023 4900 வழக்குகள் பதிவு செஞ்சு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஏற்பட்டது மித்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்பம், அந்த சமூகம், இந்த இருக்கிற இறுக்கமான கட்டமைப்புகள், இந்த பழமைவாத கட்டமைப்புகளை உடைச்சிட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யுது. நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ரிப்போர்ட்டிங் பாசிட்டிவாக பார்க்குறேன். தமிழ்நாடு மாநிலத்தில் நம்ம ஒரு முற்போக்கான மாநிலம், நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம். 1098 பற்றி ஊர் முழுதும் பேசியிருக்கிறோம், நல்லது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேள்வி என்னென்னா, எத்தனை % கன்விக்ஷன் ரேட்? இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து தண்டனை பெற்றாங்கன்னா 16 விழுக்காடு தான். மிச்சம் அக்யூட்டல் ஆயிடுறாங்க. என்ன காரணம்? கேஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. யார் ஃபாலோ பண்ணுறது? சட்டத்தில் வலுவா இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் தான் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ 2 புதுசாக வரணும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டம். சென்னை வந்து ஒரு பெருமாநகரம், இங்கே 2 வைக்கணும். அப்படி கணக்கு போல தமிழ்நாட்டில் 40 இருக்கணும். எத்தனை இருக்குது? அப்போ நம்ம ஒரு பக்கத்தில் நடக்காமல் இருப்பதற்கான வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்கே கொண்டு போய் குழந்தைய விடுவீங்க? குழந்தை விடுவதற்கு அப்போ இதை பற்றி யார் பேசுகிறான்? நான் கேட்குற 18 வயசு கீழே குழந்தைகள்ங்க. குழந்தைகள் என்றால் 18 வயது வரை, இதுதான் டெஃபினிஷன். அவங்களுக்கு வந்து 18 வயசு கீழே ஓட்டு போடுறதில்ல, வாக்கு போடுறதில்ல, அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லைன்னு அரசியல்வாதி புறக்கணிக்கிறாங்களா? ஒரு குழந்தைகளை வந்து அப்படி பார்க்க வேண்டாம். நான் அரசியல்வாதிகிட்ட சொல்கிறேன், நீ ஒழுங்காக ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா, மித்தவங்களுக்கு செஞ்சீங்கன்னா 1 ஓட்டு தான் விழுகும். ஒரு குழந்தைக்கு செஞ்சீங்கன்னா அந்த அப்பா அம்மா ஓட்டு 2 ஓட்டு விழுங்குறேன். அப்படியாவது உங்கள் சுயநலத்தோடு செய்யுங்களேன்னு கேட்டால் அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? குழந்தைகளுக்கு ஒதுக்குற நிதியை குறைச்சிட்டு வரீங்க. ஒன்றிய அரசு பேட்டி பச்சோ பேட்டி பந்தோன்னு அந்த பேரே வந்து குழந்தைகளை பாதுகாப்பு திட்டத்தில் குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? ஏன்னா குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படலை. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. குழந்தைகள் இஷ்யூ வந்து குழந்தைகள் வந்து அரசியல் பார்வையில் இருக்கு. அவர்களுக்கு குழுக்கள் வந்து 18 வயசு கீழேங்க 42% இந்த நம்முடைய நாட்டில். அப்போ 130 கோடின்னு கணக்கு பண்ணிங்கன்னா 45 கோடியிலேருந்து உங்களுக்கு பக்கமாக குழந்தைங்க வராங்க. ஏன் உங்களோட அந்த பேஸில் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுற பட்ஜெட்டை ஒதுக்குறங்க, சைல்டு பட்ஜெட் நீங்கள் குறைச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான அமைப்புகளை வந்து வலுவாக்குறது இல்லை. குழந்தைகளுக்காக இருக்கிற நிதியை குறைக்கிறீங்க. எங்கே கொண்டு போய் குழந்தை வருது? குழந்தைகள் என்பது இன்னைக்கு நிகழ்காலம்.
கேட்டால் உடனே அவங்க எதிர்காலம் இல்லை, நான் இன்னைக்கு நிகழ்காலம், அவங்க ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ரெண்டும் உண்டு. நீங்கள் நிகழ்காலத்தில் எல்லாத்தையும் நாசமாக்கி சூறையாடிட்டு நல்ல இந்தியா வரலின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவை நான் பார்க்காத வரைக்கும், அப்போ நம்முடைய போக்சோ சட்டமாக இருக்கும், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டாக இருக்கலாம், அல்லது சைல்ட் மேரேஜ் ஆக்டாக இருக்கலாம், அல்லது இன்னைக்கு இளம் சிறார் நீதி சட்டம் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டாக இருக்கலாம், எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாலின சமத்துவமின்மை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த தமிழ்நாடு. சைல்டு செக்ஸுவல் ரேஷியோ இன்னைக்கு 6 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை 1000 குழந்தைகள் 900 கீழே போயிடுச்சு. அதை யார் கவனிக்கிற? பெண் குழந்தையோட எண்ணிக்கை கம்மியாயிட்டு வருது. இன்னைக்கு குழந்தை திருமணம் அதிகரிச்சிருக்கு. டீனேஜ் பிரெக்னன்சி ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு இளம் வயது கர்ப்பம் அதிகரிச்சிருக்கு. யார் அட்ரஸ் பண்ணுறது? இப்போ ஒரு பக்கத்தில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரிச்சிருக்குது, குழந்தைகள் செய்கிற வன்முறை அதிகரிச்சிருக்கு, அதையும் அட்ரஸ் பண்ண வேண்டாமா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் இருக்கிற சட்டங்களை புதுசாக சட்டம் போட்டு பயனில்லை. இது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பள்ளிகளில் குழந்தை உரிமை கல்வி, குழந்தை பாதுகாப்புக்கான விஷயத்தை சொல்லித்தரது, குழந்தை பாதுகாப்பு அமைப்புகளில் வலுவான கட்டமைப்பு உருவாகிறது, அவங்களுக்கு நிதி ஒதுக்கிறது. இந்த குழந்தை பாதுகாப்பு அமைப்புகளோட விமர்சனம் என்னென்னா, ஏதாவது நடந்து முடிச்சா போய் பார்க்கறது. நடந்து முடிச்சா பார்க்கறக்கு அவங்களோட வேலை அல்ல, நடக்காமல் இருக்கிறக்கான வேலை தான். இன்னைக்கு 1098 அப்படின்னு ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. அது ஒன்றிய அரசு திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் நடத்துவான்ட்டாங்க. அரசாங்கத்துக்கு கொடுத்தா இன்றைக்கி என்ன சொன்னாங்க? அவுட் சோர்சிங் பண்ணியிருக்கேங்கிறாங்க. நீ தனியார் வச்சு நடத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை பாதுகாப்பு அவ்வளோ மோசமாயிடுச்சு. ஒரு கஸ்டமர் கேரை நடத்தலாம் தனியார், ஆனால் ஒரு குழந்தையோட ஹெல்ப்லைனை நடத்த முடியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு 20 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஒரே நாளில் ஒன்றிய அரசு காலி பண்ணிச்சு. யார் கேட்டாங்க? யாராவது பேசுனாங்களா? கிடையாது. ஏன்னா குழந்தைகளோட குரலாக இல்லை, குழந்தைகளுக்காக பேசுகிற விஷயங்கள் இருக்கா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்தியாவில் 42% குழந்தைங்க இருக்கிறாங்களே, ஏதாவது பாராளுமன்ற ஒரு சிறப்பு டிபேட் நடந்திருக்கா? இல்லை சட்டமன்றத்தில் நடந்திருக்கா? யார் பேசுறது அந்த குரலற்றவர்களுக்கு? நீங்கள் கொண்டாடும் போது குழந்தையின் தெய்வம், குணத்தாண்டு, குழல் எழுதி ஆணில் எல்லாம் அப்படியே கொண்டாடுவாங்க. யதார்த்தம் என்ன? அப்போ இன்னைக்கு குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு குழந்தை நேய அணுகுமுறை, ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி தமிழ்நாடு, ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச், ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படிங்கிற முன்னெடுப்பு எடுத்தால் தான் நடக்கும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை தடுப்பது ரொம்ப கடினம்.